கொலை கிட்டத்தட்ட 9:30லிருந்து 10 மணிக்குள்ள நடந்திருக்கு. நடந்த உடனே அங்கே கூட்டம் கூடிருச்சு. அவருடைய வீடு 5 கிலோமீட்டர்ல தான் அவருடைய வீடு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் சரியா ஷார்ப்பா சொல்லணும்னா ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கு. அந்த இடத்துல இருந்து அவருடைய வீட்டில் இருந்த நபர்களும் உறவினர்களும் வந்துடுறாங்க. அவருடைய மனைவி பரமேஸ்வரியும் அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்த உடனே காவல்துறையினரும் அங்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அடுத்து நடக்க வேண்டிய வேலைகள், அதாவது பிரேத பரிசோதனை, ஃபார்மாலிட்டிஸ் அப்படிங்கிற விஷயங்களுக்காக காவல்துறை எத்தனிக்கும் போது பாடியை இங்கிருந்து எடுத்தீங்கன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி கடுமையான குரல் ஒலிக்குது. எல்லோரும் அங்கேயே தர்ணா பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட சாலை மறியல் வரைக்கும் போகிறாங்க. அதிமுகவினருக்கு தகவல் தெரிந்து கட்சியை சார்ந்த நபர்கள் எல்லாமே அந்த இடத்துல குவிகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, கொலையாளிகளை நீங்கள் உடனே கண்டுபிடிக்கணும் அப்படின்னாங்க. இப்போ தான் கொலை நடந்திருக்கு, விசாரணை அப்படின்றது போகணும், தனிப்படைகள் அமைக்கணும், என்னென்னது பார்ப்போம், மோட்டோ என்னன்றது பார்ப்போம், முதல்ல ஆக வேண்டியதை பார்ப்போம்னு சொல்லி காவல்துறையினர் ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வர்றாங்க, கேட்குறாங்க. ஆனால் அந்த சேலம் மாவட்ட செயலாளர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரும் அங்கே இருக்கிறதுனால அவங்க அதுக்கெல்லாம் ஒத்துக்கல. அவங்க சண்முகத்தினுடைய கொலையான சண்முகத்தினுடைய மனைவியும் ஒத்துக்கல. உறவினர்கள் எல்லாமே அங்கே இருக்காங்க. அவங்க என்னன்னா, அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க, எங்களுக்கு முன்விரோதம் இவங்களோட இருக்கு, இந்த கொலைக்கு அவங்க தான் காரணமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதியினுடைய வார்டு கவுன்சிலர் அவங்களையும் அவருடைய கணவரையும் குற்றம் சாட்டுறாங்க. கொலையான சண்முகத்தின் மனைவியான பரமேஸ்வரி குற்றம் சாட்டப்பட்ட நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55வது வார்டு கவுன்சிலர் தனலட்சுமியுடையும் அவருடைய கணவர் சதீஷ் அப்படின்றவர் தான். சரி, தனலட்சுமி எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர். அவருக்கும் இவருக்கும் என்ன பகை அப்படின்னா, அங்க மாரியம்மன் கோவில் ஒன்று இருக்கு. அங்க அந்த கோவிலினுடைய தலைவராக சண்முகம் இருக்காரு. அந்த ஏரியாவில் செய்ய வேண்டிய வேலைகளும் அந்த கோவிலையும் மிக நேர்த்தியாக நிர்வகிச்சுட்டு வர்றாரு. அப்படின்றத தாண்டி அங்கே ஒரு மண்டபம் கட்டணும், மாரியம்மன் கோவிலுக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல மண்டபம் கட்டணும் அப்படின்றது ரொம்ப ஒரு அவருடைய லைஃப் டைம் ஆம்பிஷனாக எடுத்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் அதுக்கு 55வது வார்டு கவுன்சிலர் தனலட்சுமி முட்டுக்கட்டை போட்டதாகவும் அவருடைய கணவர் நேரடியாக அதுக்கு வேண்டிய இடைஞ்சல்கள் இடையூறுகளை செஞ்சு அந்த மண்டபத்தை கட்ட விடாமல் செஞ்சதாகவும் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா அவர் கவுன்சிலர். இப்போ என்ன 55 அப்படின்னு பார்த்தா 55வது வார்டில் வந்து தனலட்சுமி அவங்க வார்டு கவுன்சிலர் இருக்காங்க. ஆனால் இதே கொலை கொண்ட சண்முகத்தினுடைய உறவினர் 57வது வார்டில் போட்டிடுறாரு. ஸோ அந்த ஏரியாவில் இப்போ சேலம் மாநகராட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 வார்டுகள் இருக்கு. அதில் 15 வார்டுகளாக பிரித்து 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. சூரமங்கலம், அஸ்தம்பட்டி, அம்மாப்பேட்டை, கொண்டலாம்பட்டி அப்படின்றத அந்த 4 மண்டலங்கள். இதில் அந்த கொண்டலாம்பட்டி மண்டலத்திற்கான தலைவராக சண்முகம் அவர்கள் 2001 2006 வரைக்கும், மறுபடியும் 2011 16 வரைக்குமான 2 காலகட்டங்களிலும் இருந்திருக்காரு. அதிமுகவுடைய செல்வாக்கு பொருந்திய நபராக பார்க்கப்படுகிறார். எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்ட்ட நேரடியாக தொலைபேசியில பேசக்கூடிய அளவிற்கான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செல்வாக்கு அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்களினுடைய செல்வாக்கையும் பெற்றவர். இவ்வளவு ஏரியாவில் நல்ல பேர் வாங்கின சண்முகத்தை ஏன் இவ்வளவு கொடூரமான முறையில், அது யாராக தான் இருக்கட்டும், கொலை பண்ணணும் அப்படின்ற கேள்வி எல்லோருக்குமே பொதுவாக எழும். 2003 தமிழகத்தில் லாட்டரி சீட்டு தடை செய்யப்பட்டது. அதற்கு முன்பு லாட்டரி சீட்டு விற்பனை அப்படிங்கிறது தமிழகத்தில் நடந்தது. அப்போது சதீஷும் சண்முகம் சேர்ந்து லாட்டரி சீட்டு விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக ஒரு தகவல் சொல்லப்படுது. ஆனால் அதன் பிறகு சண்முகம் ஆரம்பத்திலிருந்து அண்ணா திமுக தான் இருக்காரு. சதீஷ் அதன் பிறகு வேற தொழில் செஞ்சு திமுகவில் சேர்ந்து அவர் அங்க தன்னுடைய மனைவி மூலமாக 57வது வார்டில் கவுன்சிலராக இருக்காரு. அவரும் திமுகவில் ஒரு பொறுப்பில் இருக்கார். இப்படி இருக்கும்போது அந்த குற்றம் சாட்டப்பட்ட சதீஷ் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, லாட்டரி சீட்டை, ஒரு நம்பர் லாட்டரி சீட்டை சட்டத்திற்கு புறம்பாக அந்த ஏரியாவில் அவர் அந்த புழக்கத்தில் விடுகிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு. இதை தடுப்பதற்காக சண்முகம் அவர்கள் காவல் நிலையத்தில் அடிக்கடி புகார் சொல்றார். அதாவது ரொம்ப கொஞ்சம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க, மீண்டும் அவர் செய்யறாரு, நடவடிக்கை எடுக்கிறாங்க, மீண்டும் செய்யறாருன்றப்போ தொடர்ந்து அவர் மேல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு. காவல் நிலையத்தில் படிக்கட்டில் ஏறார். இது ஒன்று இருக்க, சட்டத்திற்கு புறம்பாக ஒரு வேற ஒரு வேலை, அதாவது என்னன்னா கஞ்சாவும் அவர் விற்பனை செய்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. காவல்துறையினுடைய விசாரணைக்கு பின்புதான் இதனுடைய உண்மை என்ன அப்படின்றது தெரிய வரும். இந்த மாதிரியான சமூக விரோத செயல்களை சதீஷ் செய்யறதுனால அதை காவல் நிலையத்திலையும் நேரடியாகவும் கண்டிக்கிறாரு. இதை தவிர்த்து மாரியம்மன் கோவிலில் நடந்த பிரச்சனை, சமீபத்தில் அங்க சாலை அமைக்கும் போது சதீஷனுடைய வீட்டுக்கு மட்டும் மேடாக சாலை அமைத்ததாகவும், அந்த நைட்டு இரவு 9:30 மணிக்கு சாலை அமைக்கிறதாகவும், அந்த 9:30 மணிக்கே போய் கேட்கும்போது அங்க ஒரு அடிதடி கைகலப்பு ஆகிறதாகவும் சொல்லப்படுது. இந்த அளவுக்கு பிரச்சனைகள் முன்விரோதம் அப்படின்னு இருக்கும்போது இவர்னால நம்மளால தொழில் செய்ய முடியல, லாட்டரி சீட்டு விற்க முடியல, அதுவும் போக கஞ்சா விற்பனை அப்படிங்கிறதும் சட்டத்திற்கு புறம்பா செய்ய முடியலன்ற ஒரு கோபத்தில் சதீஷ் அவர்கள் கூலிப்படை வைத்துத்தான்
சண்முகத்தை கொலை செய்தார்கள் என்று ஒரு தகவல் சொல்லப்படுது. காவல்துறையினர் தரப்பிலிருந்து முழு உண்மையான அறிக்கை இதுதான் காரணம் என்று வந்தால் மட்டும்தான் நமக்கு உண்மையான தகவல் தெரியும். முதற்கட்ட விசாரணையில் இதுதான் தகவலாக கிடைச்சிருக்கு. காவல்துறை தன்னுடைய தரப்பினுடைய விசாரணை ஆரம்பிக்குது. 5 தனிப்படைகள் அமைக்கிறாங்க. அமைத்து விசாரணை பார்க்குறாங்க. சரி, எங்க தனலட்சுமி எங்க சதீஷ் எங்கன்ற பார்க்கும்போது சதீஷ் தலைமறைவாக இருக்கிறார். ஸோ அவர் அக்யூஸ் ஆக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி தனிப்படைகள் வைத்து அவங்க தேடுறாங்க. அப்படி தேடும் பட்சத்தில் அடுத்த நாள் கிட்டத்தட்ட ஒரு 9 நபர்கள், சதீஷையும் சேர்த்து 9 நபர்களை அவங்க கைது பண்றாங்க. அதுல திமுக கவுன்சிலர் 55வது வார்டு திமுக கவுன்சிலருடைய தனலட்சுமியினுடைய கணவர் சதீஷ், அவரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அதுபோக அவருக்கு வயசு 48, அருண்குமார் 28 வயசு, முருகன் 23 வயசு, பாபு 45 வயசு, சீனிவாசன் அவருக்கு 25 வயசு, பூபதி 25 வயசு, கருப்பண்ணன் என்கிற சந்தோஷ் அவருக்கு 31 வயசு, கௌதமன் 33, நவீன் 25 என்ற 9 பேர்த்தையும் கைது பண்றாங்க. கைது பண்ணதுக்கு பிறகுதான் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண பாடியை நாங்கள் வாங்குவோம்னு சொல்லி சண்முகத்தினுடைய மனைவி பரமேஸ்வரர்கள் சொல்றாங்க. அதன் பிறகுதான் அவங்க பாடி வாங்கி அவங்க செய்யக்கூடிய அந்த ஈமக்கரிகள், அந்த குடும்பத்தின் வழக்கப்படி செய்ய வேண்டிய சடங்குகள் அவங்க செய்யறாங்க. உடல் சண்முகத்தினுடைய இல்லத்துக்கு வந்த பிறகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வீட்டில் போறாரு. வீட்டில் போயிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி நடந்த விஷயங்களையும் சொல்றாரு. சில விஷயங்களையும் கோடிட்டு காட்டுறாரு. அது பேசும்போது அவருடைய தழுதழுத்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ஏன்னா தன்னோடு நேரடியாக தொடர்பில் இருந்த ஒரு அடிமட்ட தொண்டன் அப்படின்ற ஒரு இதில் அவனை இல்லை கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆற்றாமையில் அவர் பேசும்போது நான் தழுதழுக்குது. கைது செய்யப்பட்ட சதீஷ் அப்படிங்கிறவரை தவிர மீதி 8 நபர்களுமே என்ன சம்பந்தம், சதீஷுக்கும் மற்ற 8 நபர்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு மறைமுகமான தகவல் என்ன சொல்லப்படுதுன்னா, உறுதிப்படுத்த முடியாத தகவல்கள் உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். அவங்க எல்லாமே வந்து சதீஷ் விற்கக்கூடிய லாட்டரி சீட்டையும் இன்னும் அந்த கஞ்சாவையும் விற்கக்கூடிய நபர்கள் அவங்கள கூலிப்படையா வச்சு தான் சதீஷ் இந்த விஷயத்தை செஞ்சிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பரமேஸ்வரி முன்வைக்கிறாங்க. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இவங்க கூலிப்படையா செயல்பட்டாங்களா அப்படின்றதுக்கான தீர்வு விடை கிடைக்கும். சதீஷை கைது செய்ய காவல்துறையினர் சரியான நடவடிக்கை எடுக்கலன்ற குற்றச்சாட்டை பரமேஸ்வரி முன்வைக்கிறாங்க. ஆனா இவங்க அழுத்தம் கொடுத்த பிறகு, வழக்கறிஞர் பிரிவு வரைக்கும் அழுத்தம் கொடுத்த பிறகுதான் அவங்களை கைது பண்றாங்க. அப்ப கூட A6 தான் அவங்கள போடுறதுக்கு முன் வந்தாங்க அப்படின்ற தகவலை அவங்க சொல்றாங்க. ஆனா இவங்க கொடுத்த அழுத்தம் இல்ல, அதெல்லாம் மாற்ற முடியாதுன்னு சொன்ன உடனே தனலட்சுமியை மற்றும் சதீஷை A1 A2 சேர்த்து வழக்கு தொடுத்திருப்பதாகவும் சொல்லப்படுது. பக்காவா பிளான் பண்ணி இந்த விஷயத்தை செஞ்சிருக்காரு. உள்ளபடியே ரொம்ப கொடூரமா இருக்குங்க. ஒரு சட்டவிரோத செயலை ஒருத்தர் செய்கிறாரு, அந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்னு இன்னொரு கட்சியை சார்ந்த ஒரு நபர் காவல்துறை கிட்ட தகவல் கொடுக்கிறாரு. ஆனால் அந்த காவல்துறைக்கு கூட அவங்க மதிக்காம, காவல்துறையினுடைய நடவடிக்கைக்கு அவங்க பயப்படாம மீண்டும் மீண்டும் அந்த செயலை செஞ்சு இவன் இருந்தானா என்னால் சம்பாதிக்க முடியாது அப்படின்ற நிலை வரும்போது அப்படிப்பட்ட நபரை கொலை செய்ய கூட அவங்க எத்தனைக்கிறாங்க அப்படின்னா இந்த தைரியம் எங்க இருந்து இவங்களுக்கு கிடைக்குது? சண்முகத்தினுடைய மனைவி பரமேஸ்வரி பேட்டியில் சொல்றாங்க, அவன் வந்து எங்ககிட்ட சண்டை போட்டான், அவங்களுடைய ஆளுங்கள்லாம் எப்பயுமே 10 பேர் இருப்பாங்க, பிரச்சனையை பற்றி பேசுவாங்க, உன்னை எப்படியாவது முடிக்கிறேன் பாருன்னு சொல்லி மிரட்டினாங்க, அதே மாதிரியே செஞ்சுட்டான், பிளான் போட்டு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாமல் இருப்பதற்கான விஷயங்களை காவல்துறை எடுக்கும் என்ற நம்பிக்கையில் தமிழக மக்கள் இருக்கிறாங்க. இந்த காணொலி பற்றின தகவல்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி நேயர்களே.